என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகளை தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கட்சியாக பார்க்கப்படுவது பாட்டாளி மக்கள் கட்சி. என்டிஏ கூட்டணி மீண்டும் மத்தியிலே ஆட்சியை அமைக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுதே அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தது. இப்பொழுது தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாட்டில் இந்த திமுக கூட்டணி ஒரு புரளியை கிளப்பிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை பெரிய அளவில் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் வாரணாசி தொகுதியில இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். வாரணாசி தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களும் அதே போன்று மூவேந்த முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்களும் அந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். வாரணாசி வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே பேசும் பொழுது கண்டிப்பாக வாரணாசி தொகுதியில் குறைந்தது 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெறுவார் என்று கூறினார். அதே போன்று தொடர்ந்து 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவார் என்று அழுத்தம் திருத்தமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். இதையெல்லாம் பார்த்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக ஒரு புரளியை கிளப்பிட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொண்டது. ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஜி.கே. வாசன் அவர்கள் கலந்து கொண்டார். தேவநாதன் யாதவ் அவர்கள் கலந்து கொண்டார். ஆனால் தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் கலந்து கொள்ளல. அதே போல டிடிவி தினகரன் கலந்து கொள்ளல. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களெல்லாம் கலந்து கொள்ளாததற்கான காரணம் என்ன? ஒருவேளை நரேந்திர மோடி அவர்கள் இவர்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லையா அல்லது இவர்கள் கலந்து கொள்ள செல்லவில்லையா என்ற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த கூட்டணிக்குள்ள இல்ல. ஒருவேளை டாக்டர் அன்புமணியை அழைத்திருக்கலாம், ஜி.கே. வாசன் அவர்களை அழைத்திருக்கலாம். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் முன்னாள் மத்திய அமைச்சர்களாக கேபினெட்ல இருந்தவங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அமைச்சரவையில கேபினெட்ல பணியாற்றியவர்கள். அந்த அடிப்படையில் இவர்களை அழைத்திருக்கலாம். ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் கடைசி நேரம் வரைக்கும் ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட கூட்டணியில தாமரை சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடித்தார். ஆகையால கூட நரேந்திர மோடி அவர்கள் ஓபிஎஸ் வந்துட்டு நிராகரித்திருக்கலாம். அதே போல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள அதிமுக வந்துட்டு டிடிவி தினகரன் கையில ஒப்படைக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா அதிமுகவின் நிலைமை இன்று அப்படி இருக்கிறது. எந்த நேரத்திலும் அதிமுகவின் தலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவின் தொண்டர்கள் அனைவருமே இபிஎஸ் வந்துட்டு எதிர்க்கிறார்கள். இபிஎஸ்க்கு வந்துட்டு மக்கள் மத்தியில போதிய ஆதரவு இல்ல. ஆகையால இபிஎஸ்ஐ மாற்ற வேண்டும் என்று ஒருமித்த குரல் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் எழும் அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றார். இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை போய் கொண்டிருப்பதால ஓபிஎஸ் அவர்கள் செல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அந்த மனு தாக்கல் நிகழ்ச்சிக்கு. ஓபிஎஸ் இலக்கு இன்று வரையில் என்னவாக இருக்குதுன்னா ஒருங்கிணைந்த அதிமுக. அந்த அதிமுகவில் நம்ம ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தோம் அப்படின்னு ஓபிஎஸ் நினைக்கிறார். ஆனால் இனி ஒருபோதும் அதிமுகவில் ஓபிஎஸ் சேர்க்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சகாக்களும் நினைக்கிறாங்க. அதிமுக வந்துட்டு பிரிந்து கிடக்கின்ற இந்த துண்டுகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை சேர்க்கணும் அப்படின்னு யார் முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் உடைய சகாக்களாக ஓபிஎஸ் உடைய நிழலாக அதிமுகவில் இருப்பவர்கள் தான் அந்த வேலையை முன்னெடுக்கிறாங்க. அப்படி ஓபிஎஸ் ஓட நிழலா யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பல பேர் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க.
ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபொழுது அவருக்கு கீழே அமைச்சர்களாக பணியாற்றியவர்கள் எல்லாம் இப்பொழுதும் ஓபிஎஸ் உடைய நிழலாக இபிஎஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க. என்னதான் இபிஎஸ் வந்துட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தா கூட இபிஎஸ் வந்துட்டு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மதிப்பதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இபிஎஸ் ஒன்னும் கட்சியில சுயம்பா வந்த தலைவர் இல்ல, அந்த காலில் விழுந்து பதவி பெற்று இன்று அதிகாரத்துக்கு வந்தவர் தான் இபிஎஸ். ஆகையால இபிஎஸ்க்கெல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய சீனுங்க கிடையாது அப்படின்னு அதிமுகவில் உள்ளவர்களே பேசுறாங்க. அப்படின்னா அதிமுகவில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னமும் தலைவராகவே பெரும்பாலான அதிமுகவின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது. இப்படிதான் இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை இருக்கிறது. மத்தியில மீண்டும் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியே அமைகின்ற பட்சத்துல தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில குறைந்தது 5 to 10 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. ஒருவேளை அப்படி 10 தொகுதிகள் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் குறைந்தது 5 அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்து உருவாவார்கள். அந்த 5 அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்து உருவானா கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பல நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத திமுகவினுடைய கூட்டணி கூடாரம் பிஜேபி கூட்டணி உடைந்தது. எனது பிஜேபி கூட்டணி உடைந்தது. பாமக பிஜேபிக்கு எதிராக முடிவெடுக்கிறது. பாமக விக்கிரவாண்டி தொகுதியில கூட்டணி கட்சிகளுடைய கருத்தை கேட்காமலேயே விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிடுவதற்கான வேலைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு திமுக காரன் உருட்டுறான். பாமக விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிட்டா உனக்கு என்ன இருக்கு? பாமக போட்டியிட்டா திமுக ஏன் அலறணும்? ஏன்னா பாமக விக்கிரவாண்டியில ஒரு வலுவாக இருக்கின்ற இயக்கம். பாமக விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிட்டா திமுக தோத்துரும். ஆளும் கட்சியா இருக்கும் பொழுது திமுக அங்க தோத்தா தமிழ்நாட்டில் தொடர்ந்து எப்பொழுதுமே ஆளும் கட்சியாக இருக்கின்ற கட்சி தான் இடைத்தேர்தல்கள்ல வெற்றி பெறுவது வழக்கமா இருக்குது. அப்படி இடைத்தேர்தல்ல ஆளுகின்ற இயக்கம் வெற்றி பெற்றா மட்டும்தான் அந்த ஆட்சி ஓரளவிற்கு மக்களுக்காக நடக்கிறது அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பமாவது மக்கள் கிட்ட இருக்கும். ஒருவேளை ஆளுகின்ற இயக்கம் தோற்று எதிர்கட்சி வெற்றி பெற்றா ஆட்சியின் மீது இவ்வளவு பெரிய அதிருப்தி மக்களுக்கு இருக்கிறதுன்னு மக்கள் பேசுவாங்க. பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாமே பேசும். இதுவெல்லாம் நடந்துவிடக் கூடாது அப்படின்னுதான். இதுவெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னா ஆளுகின்ற இயக்கம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இயக்கம் இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும். விக்கிரவாண்டி தொகுதியில ஒருவேளை பாமக போட்டியிட்டா திமுக தோற்பது உறுதி, அதில் மாற்று கருத்தே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி தொகுதியில திமுக அதிமுகவுக்கு நிகரான வாக்கு வங்கியை கொண்ட இயக்கம் பாமக. அதிமுக வந்துட்டு விழுப்புரம் தொகுதியில பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு தான் செல்வாக்கு இருக்கிறது. இப்ப திமுகவை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். பொன்முடி மேல அவ்வளவு பெரிய மரியாதை மக்களுக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா இப்ப 3 ஆண்டுகள் வந்துட்டு ஜெயில் தண்டனை பெற்று வந்தார் இல்லையா, அந்த பெருமையில தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு பொன்முடியை தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பொன்முடியோட மகன் தான் கௌதம சிகாமணி தான் விழுப்புரம் தொகுதியில திமுக சார்பில் நிற்கப்படுவதாக ஒரு தகவல் ஏற்கனவே கசிந்திருக்கிறது. அப்படி ஒன்று நடந்தா பாமகவின் வெற்றியை இவங்களால தடுக்கவே முடியாது. இதுவெல்லாம் எங்க நடந்துற போதும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்துட்டு இப்பொழுதே பாமக பாஜக கூட்டணி முறிந்தது அப்படின்னு டைட்டில வச்சு ஒரு விவாதத்தை பண்றோம். இதுவெல்லாம் பாமக பிஜேபிக்கு எதிராக செயல்படுற டுபாக்கூர் ஐடி விங்கு செய்யுது. அந்த அளவிற்கு பாமக மேல பயமா? ஒருவேளை பாமக விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தலில் போட்டியிட்டா திமுக நிக்கிட்டோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலினும் போய் பிரச்சாரம் பண்ணட்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்களும் போய் பிரச்சாரம் பண்ணட்டும். விழுப்புரத்துல யாரு விழ போறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.